இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் இந்திய அரிசிக்கு கூடுதல் வரி விதிக்க திட்டம். வேளாண் உற்பத்தியாளர்களுடன் நடந்த ஆலோசனையில் ட்ரம்ப் அறிவிப்பு. அனைத்து அரசு அமைப்புகளையும் கைப்பற்ற RSS திட்டம். SIR மீதான விவாதத்தில் ராகுல் காந்தி கடும் குற்றச்சாட்டு. குடிமகனா என்பதை தீர்மானிக்க தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த முடியுமா? மத சிறுபான்மையினரின் அச்சம் தொடர்பாக நோட்டீஸ் அனுப்ப உச்ச நீதிமன்றம் உத்தரவு. இண்டிகோ நிறுவனத்தில் 5% விமான சேவைகள் குறைப்பு. விமானங்களை இயக்காமல் குளறுபடி நடந்ததற்கு அபராதம். வணக்கம். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அதிக அளவில் அரிசி ஏற்றுமதி செய்யப்படுவதால் கூடுதல் வரி விதிப்பது பற்றி பரிசீலிக்கப்படும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். அவர் அதிபராக பதவியேற்றது முதல் பல்வேறு நாடுகள் மீது பரஸ்பர வரி என்ற பெயரில் கூடுதல் வரியை விதித்து வருகிறார். இந்தியா ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் மீதான வரியை 25% உயர்த்திய ட்ரம்ப் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைன் போருக்கு உதவுவதாக குற்றம் சாட்டி மேலும் 25% அபராத வரியை விதித்துள்ளார். இதனால் இந்திய உற்பத்தியாளர்கள் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர். இதையடுத்து அமெரிக்கா இந்தியா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் வேளாண் உற்பத்தியாளர்களுடன் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் மற்ற நாடுகளின் மீது பரஸ்பர வரி விதிக்கப்பட்டதன் மூலம் கிடைத்த வருவாயிலிருந்து $12 பில்லியன் தொகையை அமெரிக்க விவசாயிகளுக்கு அவர் நிவாரணமாக வழங்கினார். பின்னர் அமெரிக்க வேளாண் உற்பத்தியாளர்களுடன் நடந்த ஆலோசனையில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து அதிக அளவு அரிசி இறக்குமதி செய்யப்படுவதால் அமெரிக்க விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. லூசியானாவை தளமாக கொண்ட கெனடி அரிசி உற்பத்தி ஆலையின் தலைமை நிர்வாக அதிகாரி மெரில் கெனடி தெரிவித்த கருத்தை கூர்ந்து கவனித்த ட்ரம்ப் எந்தெந்த நாடுகளால் அமெரிக்க விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று வினவினார். தொடர்ந்து பேசிய ட்ரம்ப் இந்திய அரிசியை அமெரிக்க சந்தையில் கொட்டுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்வது என்பதை தாம் கவனித்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார். இந்திய அரிசி இறக்குமதிக்கு புதிய வரிகளை விதிப்பது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்று கூறிய அவர் அமெரிக்க விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் வேளாண் பொருட்களை அனுப்பும் நாடுகளை பட்டியலிடுமாறு செயலாளர்களிடம் அறிவுறுத்தினார். இதனிடையே இந்தியா அமெரிக்கா இடையே நடந்து வரும் வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தையில் பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படாமல் உள்ள நிலையில் மீண்டும் நாளை முதல் பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளது. அண்மையில் இந்தியா வந்த ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவுக்கு தங்கு தடையின்றி எண்ணெய் வழங்க தயாராக இருப்பதாக அறிவித்த நிலையில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய அரிசி மீது கூடுதல் வரி விதிக்க முடிவு செய்திருப்பது பொருளாதார நிபுணர்களிடையே பேசு பொருளாகியுள்ளது. அனைத்து அரசு அமைப்புகளையும் RSS கைப்பற்ற நினைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதில் 47 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 11 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியில் தற்போது SIR பணிகள் நடைபெற்று வருகின்றன. தேர்தல் ஆணையத்தின் இந்த நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள எதிர்க்கட்சிகள் இது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தின. இதையடுத்து மக்களவையில் விவாதத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய காங்கிரஸ் MP திரு மணிஷ் திவாரி, குறிப்பிட்ட தொகுதியில் முறைகேடு புகார் எழுந்தால் மட்டுமே ஆதாரங்களின் அடிப்படையில் அந்த தொகுதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள முடியும் என்றும் நாடு முழுவதும் அதனை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு அரசியல் சாசனம் அதிகாரம் வழங்கவில்லை என்றும் தெரிவித்தார். அடுத்து பேசிய திரு ராகுல் காந்தி உயர்கல்வி நிறுவனங்களையும் CBI, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ஆகியவற்றையும் RSS கைப்பற்றியுள்ளதாக குற்றம் சாட்டினார். The project of the RSS was to capture the institutional framework of the country. The vice chancellor is placed not on merit, not on capability, not on scientific temper, but on the fact that he belongs to a particular organization. Second capture, which helps in destroying democracy, the capture of the intelligence agencies. We have the Home Minister sitting here. The capture of the CBI, of the ED, of the Income Tax Department. Capture of the institution that directly controls the election system of our country. இந்த குற்றச்சாட்டுக்கு தம்மிடம் உரிய ஆதாரங்கள் உள்ளதாக திரு ராகுல் காந்தி கூறினார். இந்தியாவின் ஜனநாயகத்தை சிதைக்க தேர்தல் ஆணையத்தை பாஜக பயன்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். அதன் முதற்கட்டமாக தலைமை தேர்தல் ஆணையர் தேர்வு குழுவிடம் இருந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி விடுவிக்கப்பட்டதாக திரு ராகுல் விமர்சித்தார். CCTV பதிவுகளை 45 நாட்களில் அழிக்க வேண்டும் என்பதற்கு என்ன அவசியம்? அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். பிரதமர் பிரச்சாரம் செய்ய வழிவகை செய்யும் வகையில் தேர்தல் அட்டவணை தயாரிக்கப்படுவதாகவும் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார்.
வாக்கு திருட்டை விட மிகப்பெரிய தேச விரோத செயல் வேறு ஒன்றும் இல்லை என்றும் இந்த செயலில் ஈடுபட்டவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் தண்டிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக பேசிய சமாஜ்வாதி கட்சி எம்பி திரு அகிலேஷ் யாதவ் எஸ்ஐஆர் பணியின் போது உயிரிழந்த 10 ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்களின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மூலம் நடத்தப்படும் தேர்தல்களில் தொடர்ந்து கேள்வி எழுப்பப்படுவதால் வாக்குச்சீட்டு முறைக்கு மாற வேண்டும் என்ற திரு அகிலேஷ் யாதவ் வலியுறுத்தினார். தேர்தல் ஆணையத்தின் நடுநிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக சரத்பவார் பிரிவு தேசியவாத காங்கிரஸ் எம்பி திருமதி சுப்ரியா சுலே புகார் தெரிவித்தார். நடத்தை விதிகளை அமல்படுத்துவதிலும் தேர்தல் செலவினங்கள் விவகாரத்திலும் பாரபட்சமாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். ஒருவர் இந்திய குடிமகனா என்பதை தீர்மானிக்க தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த முடியுமா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து தொடரப்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திரு ஜாய்மால்யா பக்ஷியா அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர், தமிழ்நாட்டிலிருந்து சபரிமலைக்கு புனித பயணம் செய்துள்ளவர்கள் வரும் பொங்கல் பண்டிகையை ஒட்டியே வீடு திரும்புவார்கள் என்பதால் கணக்கீட்டு படிவங்களை வழங்க கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கேரள அரசு பணியாளர்கள் உள்ளாட்சி தேர்தல் பணியிலும் ஈடுபடுத்தப்படுவதால் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என கேரள அரசு தரப்பு வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டார். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மேலும் 2 நாட்கள் கால நீட்டிப்பு வழங்கி உத்தரவிட்டனர். அடுத்து வாதிட்ட என்ஜிஓ தரப்பு வழக்கறிஞர் திரு ஆத்மதீப், அண்டை நாடுகளிலிருந்து வந்த இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், ஜெயின்கள் மற்றும் புத்த மதத்தினர் தங்கள் வாக்குரிமை பறிக்கப்படுமோ என்ற அச்சத்தில் உள்ளதாக கூறினார். அப்போது நீதிபதிகள் மேற்கு வங்காளத்தில் குடியேறி குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 கீழ் குடியுரிமை சான்றிதழ் பெற காத்திருக்கும் வங்கதேசத்தைச் சேர்ந்த மத சிறுபான்மையினரிடையே எழும் அச்சம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். மேலும் ஒருவர் இந்திய குடிமகனா என்பதை தீர்மானிக்க தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த முடியுமா அல்லது ஒரு வாக்காளரின் வயது மற்றும் வசிப்பிடத்தை சரிபார்ப்பதற்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். பின்னர் வாதிட்ட மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் திரு ஷதான் ஃபராசத், குடியுரிமையை சரிபார்க்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும் அந்த அதிகாரம் அரசிடமே உள்ளதாகவும் கூறினார். அடுத்து வாதிட்ட மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் திரு நிஷாம் பாஷா, வெறும் நிர்வாக அறிவிப்பின் மூலம் குடியுரிமை குறித்து விசாரிக்க மத்திய அரசுக்கு இணையான அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் கோரியுள்ளதாக குற்றம் சாட்டினார். லால்பாபு ஹுசைன் தீர்ப்பில் புதிய வாக்காளர்கள் மட்டுமே குடியுரிமைக்கான சுய அறிவிப்பை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய குடிமகன் இல்லை என்று ஒருவர் மீது குற்றம் சாட்டினால் அந்த குற்றச்சாட்டை கூறியவரே ஆவணங்களுடன் அதனை நிரூபிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். வழக்கு விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இண்டிகோ நிறுவனத்தின் 5% விமான சேவைகளை ரத்து செய்து விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. விமானிகள் பற்றாக்குறையால் கடந்த வாரத்தில் இண்டிகோ நிறுவனத்தின் 1000க்கும் மேற்பட்ட உள்நாட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாக்கினர். விமானிகள் பணி நேர விதிகளை விமான போக்குவரத்து இயக்குநரகம் தளர்த்தியது மற்றும் தொடர் கண்காணிப்பை அடுத்து பெரும்பாலான விமானங்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் டெல்லி, மும்பை, சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இண்டிகோவின் 450 விமானங்கள் இன்றும் ரத்தானதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் இண்டிகோ நிறுவனம் ஏற்கனவே திட்டமிட்ட அட்டவணைப்படி விமானங்களை இயக்க முடியாததற்கு அபராதமாக அதன் 5% விமான சேவைகளை ரத்து செய்வதாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவித்துள்ளது. வேலை நேர உச்சவரம்பு நவம்பர் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தபோது இண்டிகோ நிறுவனம் அதற்கு தயாராகவில்லை. இதன் காரணமாக போதிய விமானிகள் இன்றி கடந்த வாரத்தில் விமானங்களை இயக்க முடியாமல் அந்நிறுவனம் திணறியது. இந்த நிலையில் அமலில் உள்ள குளிர்கால அட்டவணையில் இண்டிகோவின் 5% விமான சேவைகள் குறைக்கப்பட்டுள்ளன. வாராந்திர அடிப்படையில் 751 விமானங்கள் அல்லது தினசரி அடிப்படையில் 108 விமானங்களின் சேவை குறைக்கப்பட்டுள்ளது. அந்த வாய்ப்பு மற்ற விமான நிறுவனங்களுக்கு வழங்கப்பட உள்ளது. அக்டோபர் மாத குளிர்கால அட்டவணையின் போது ஏர் இந்தியாவின் 1% விமான சேவைகளும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸின் 6% விமான சேவைகளும் குறைக்கப்பட்டன. ஒரு வாரமாக விமானங்களை சரிவர இயக்க முடியாமல் போன இண்டிகோ நிறுவனத்திடம் இழப்பீடு கேட்க விமான நிலையங்களும் முடிவெடுத்துள்ளன. இதனிடையே மாநிலங்களவையில் இண்டிகோ விவகாரம் குறித்து பேசிய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, எவ்வளவு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் பயணிகள் பாதிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். ஆனால் அவரது பதில் போதுமானதாக இல்லை என கூறி எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை மத்திய பாஜக அரசு புறக்கணித்து வருவதாக தாவேகா தலைவர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார்.
அங்கு உப்பளம் துறைமுக வளாகத்தில் இன்று தாவேகா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லாத நிலையில் QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை வைத்திருக்கும் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் கூட்டத்தை காட்டும் நோக்கில் பாஸ் இல்லாத தொண்டர்களை அனுமதிக்க கோரிய தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங் கடுமையாக எச்சரித்தார். கரூர் தாவேகா கூட்டத்தில் பலர் உயிரிழந்தது பற்றி குறிப்பிட்ட அவர், உங்களால் பலர் இறந்திருக்கிறார்கள் என கடுமையாக எச்சரித்து காவல்துறைக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம் என்றார். பின்னர் கூட்டத்தில் சுமார் 11 நிமிடங்கள் பேசிய திரு விஜய், ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் இருந்தாலும் புதுச்சேரியை மத்திய அரசு புறக்கணிப்பதாக கூறி புதுச்சேரியின் பிரச்சனைகளை பட்டியலிட்டார். மாநில அந்தஸ்து நம்ம புதுச்சேரி மக்களோட பல்லாண்டு கால கோரிக்கை. புதுச்சேரிக்கு போதுமான நிதி வரத்து இல்லாததுனால வெளியே கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. புதுச்சேரியோட கடனை குறைச்சு தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். மாநில அந்தஸ்து வாங்கினா மட்டும் போதாது இல்லையா? முன்னதாக காவல்துறையினரின் எச்சரிக்கையை மீறி அனுமதி சீட்டு இல்லாத தாவேகா தொண்டர்களும் கூட்டத்தில் பங்கேற்க முண்டியடித்து ஓடியதால் பரபரப்பு நிலவியது. ஒரு தொண்டர் எருமை மாடுகளுக்கு QR கோடு அனுமதி பெற்று அழைத்து வந்ததால் சலசலப்பு நிலவியது. பொதுக்கூட்ட மைதானத்தில் பதாகை சரிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அசம்பாவிதம் எதுவும் நடக்கவில்லை. ஃபைலிங் முறையை கட்டாயமாக்க கூடாது என்பதை வலியுறுத்தி தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி தமிழ்நாட்டில் கீழமை நீதிமன்றங்களில் வழக்குகளை இணையதளம் வழியாக தாக்கல் செய்யும் ஃபைலிங் நடைமுறை டிசம்பர் 1ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஃபைலிங் நடைமுறையில் உள்ள அடிப்படை சிக்கல்களை சரி செய்யும் வரை வழக்குகளை ஆன்லைனில் பதிவு செய்வதை ஒத்திவைக்க கோரி கோவை மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தினர் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். இந்த கோரிக்கையை முன்வைத்து திண்டுக்கல் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் பணிகளை புறக்கணித்து விட்டு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். ஃபைலிங் முறை முழுமையாக ரத்து செய்யாவிட்டால் மேற்கொண்டு அடுத்த கட்ட போராட்டம் நடைபெறும். புதுக்கோட்டை ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்றத்தின் முன்பு நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் வழக்கறிஞர்கள் ஃபைலிங் நடைமுறைக்கு எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதேபோல் திருச்சி, ராமநாதபுரம், சிதம்பரம் உள்ளிட்ட இடங்களிலும் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இனி வருவது செய்தி துளிகள். நாடு முழுவதும் கோயில் நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்க கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. காஷ்மீரில் கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு மற்றும் கோயில்கள் சேதமடைந்துள்ளது குறித்த சரியான தகவல் இல்லை என்று கூறி அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திரு ஜோய் மால்யா பக்ஷி ஆகியோர் கொண்ட அமர்வு நாடு முழுவதும் கோயில் நில ஆக்கிரமிப்பு குறித்து ஆய்வு செய்வது இயலாத காரியம் என்பதால் இது குறித்து எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்தது. உயர்நீதிமன்ற நீதிபதி திரு GR சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பான தீர்மானத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வழங்கினர். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற நீதிபதி திரு சுவாமிநாதன் உத்தரவிட்டதை தொடர்ந்து பதற்றம் ஏற்பட்டது. இதையடுத்து சர்ச்சைக்குரிய தீர்ப்புகளை அவர் வழங்கி வருவதாக கூறிய இந்தியா கூட்டணி கட்சிகள் அவரை பதவி நீக்கம் செய்ய தீர்மானம் கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தன. இந்நிலையில் பல்வேறு மாநில எம்பிக்கள் உட்பட 107 எம்பிக்களின் கையெழுத்துடன் கூடிய பதவி நீக்க தீர்மானத்தை நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் திருமதி கனிமொழி, மக்களவை திமுக குழு தலைவர் திரு TR பாலு ஆகியோர் திரு ஓம் பிர்லாவிடம் வழங்கினர். அப்போது திரு கௌரவ் கோகோய், திருமதி பிரியங்கா காந்தி, திரு அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். நீதித்துறையின் மதசார்பற்ற செயல்பாடு மற்றும் பாகுபாடற்ற தன்மை, ஒளிவு மறைவற்ற தன்மை குறித்து நீதிபதி திரு சுவாமிநாதனின் செயல்பாடுகள் கவலைக்குரிய கேள்விகளை எழுப்பியுள்ளதாக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வழங்கிய தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. வழக்குகளுக்கு தீர்வு காண்பதில் மூத்த வழக்கறிஞர் திரு ஸ்ரீசரண் ரங்கநாதனுக்கும் குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்களுக்கும் அவர் ஆதரவாக செயல்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியல் சாசனத்தின் மதசார்பற்ற குறிக்கோள்களுக்கு முரணாக குறிப்பிட்ட அரசியல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் திரு சுவாமிநாதன் வழக்குகளுக்கு தீர்வு காண்பதாகவும் தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள உள்ளாட்சி தேர்தலில் இன்று காலை வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அம்மாநிலத்தில் உள்ள 14 மாவட்டங்களில் இன்று எர்ணாகுளம், திருவனந்தபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. நாளை மறுதினம் திருச்சூர், காசர்கோடு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை 13ஆம் தேதி நடைபெற உள்ளது. சென்னை பன்னாட்டு புத்தக காட்சி ஜனவரி 16 முதல் 18ஆம் தேதி வரை கலைவாணர் அரங்கில் நடைபெற உள்ளதாக அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி 2026க்கான இலச்சினையை அவர் வெளியிட்டார்.
கண்காட்சியில் குறைந்தபட்சம் 100 நாடுகள் பங்கேற்குள்ளதாகவும் 120 புத்தகங்கள் வெளியிடப்பட உள்ளதாகவும் திரு அன்பில் மகேஷ் தெரிவித்தார். 81 மொழிகளைச் சேர்ந்த எழுத்தாளர்களும் பதிப்பாளர்களும் வருவார்கள் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். சென்னை வியாசர்பாடி பணிமனையிலிருந்து 57ஆம் எண் வழித்தடத்தில் இன்று இயக்கப்பட்ட மாநகர பேருந்தில் ஓட்டுநர் மாணிக்கவள்ளி, நடத்துனர் ஈஸ்வரி என பெண்கள் பணியாற்றினர். பொது போக்குவரத்தில் பெண்களின் பங்கேற்பு மற்றும் தலைமைத்துவத்தை ஊக்குவிக்கும் வகையில் 2 பணியாளர்களும் பெண்களாக அமர்த்தப்பட்டதாக மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஜிபிஆர்எஸ் முறைப்படி கணக்கெடுப்பதை விடுத்து கிராம நிர்வாக அதிகாரி மூலம் கணக்கெடுக்க கோரி மயிலாடுதுறையில் அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த ஜனவரி மாதம் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அறிவிக்கப்பட்ட 63 கோடி ரூபாய் நிவாரணத்தை உடனே வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வடுகபாளையம் அரசு பள்ளியில் நடைபெற்ற ஓவியப் போட்டியில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். ஊழலற்ற சமுதாயத்தை உருவாக்க மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்றனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. உரிய விலை கிடைக்காததால் மேட்டுப்பாளையத்தில் உள்ள நீலகிரி உருளைக்கிழங்கு வர்த்தக கூட்டுறவு சங்கத்தின் ஏல மையத்தில் உருளைக்கிழங்கு ஏலம் நிறுத்தி வைக்கப்பட்டது. நேற்று 45 கிலோ கொண்ட மூட்டை 1850 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று 1200 ரூபாயாக விலை குறைந்ததால் விவசாயிகள் ஏலத்தை நிறுத்தி வைத்தனர். இதனால் 3000 டன்னுக்கும் அதிகமான உருளைக்கிழங்கு தேக்கமடைந்து வீணாகும் அபாயம் உள்ளதால் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2ஆம் நிலையை நிறைவேற்றி விடுபட்ட குளம் குட்டைகளுக்கு தண்ணீர் விடக்கோரி சத்தியமங்கலம் அடுத்துள்ள கிராமப்பகுதி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விண்ணப்பள்ளி, தேசிபாளையம், கள்ளிப்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் 122 குளம் குட்டைகள் பல ஆண்டுகளாக வறண்டு கிடப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். பவானிசாகர் அணையிலிருந்து 4 முறை உபரிநீர் திறந்துவிடப்பட்டும் அணையின் அருகிலுள்ள கிராமங்கள் வானம் பார்த்த பூமியாகவே உள்ளதாகவும் கால்நடை வளர்ப்பு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். கொடைக்கானலில் உறைபனி காலம் தொடங்கிய நிலையில் புல்வெளிகள் மீது பனி படர்ந்து ரம்யமாக காட்சியளித்தது. அங்கு வழக்கமாக டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் உறைபனி காணப்படுவது வழக்கம். தற்போது ஏரி, சாலை, கீழ்பூமி போன்ற இடங்களில் 10 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக வெப்பம் நிலவும் நிலையில் ஆங்காங்கே உறைபனி காணப்படுகிறது. புல்வெளிகள் மற்றும் இலைகள் மீது முத்துக்கள் போன்ற உறைபனி படிந்துள்ளதை காண முடிகிறது. அதேபோல நட்சத்திர ஏரியில் நீர் ஆவியாகி மேலே செல்லும் காட்சியை நடைபயிற்சி மேற்கொள்பவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 436 புள்ளிகள் சரிந்து 84,666 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 120 புள்ளிகள் குறைந்து 25,839 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 96,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 12,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 199 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அதிக அளவில் அரிசி ஏற்றுமதி செய்யப்படுவதால் கூடுதல் வரி விதிப்பது பற்றி பரிசீலிக்கப்படும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். அனைத்து அரசு அமைப்புகளையும் RSS கைப்பற்ற நினைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஒருவர் இந்திய குடிமகனா என்பதை தீர்மானிக்க தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த முடியுமா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலோடு இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.